வணக்கம். இந்த வீடியோவில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். குமார் என்பவரின் மாத சம்பளம் ரூபாய் 54,000. அதில் 1/6 பாகம் வாடகைக்கும், 1/3 பாகம் கல்விக்கும், 1/4 பாகம் போக்குவரத்திற்கும் செலவு செய்கிறார். மீதியை சேமித்து வைக்கிறார் எனில் சேமிக்கும் தொகை எவ்வளவு? குமார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவரோட மந்த்லி சேல்ரி எவ்வளோன்னு பார்த்தோம்னா 54,000 ரூபாய். அந்த 54,000 ரூபாயில் 6ல் ஒரு பங்கை என்ன பண்ணுறாருன்னா வாடகைக்கு கொடுத்துட்றாரு. 6ல் ஒரு பங்கை வாடகைக்கு கொடுத்துட்றாரு. 3ல் ஒரு பங்கை படிப்புக்கு கொடுத்துட்றாரு, கல்விக்கு கொடுத்துட்றாரு. 4ல் ஒரு பங்கை போக்குவரத்துக்கு செலவு பண்ணிடுறாரு. சரிங்களா? போக்குவரத்திற்கும் செலவு செய்கிறார். அப்போ இது எல்லாமே சேர்த்து போக்குவரத்துக்கு செலவு செய்கிறாரு. அப்போ எவ்வளோ செலவு செய்கிறாருங்க? இப்போது எல்சிஎம் எடுத்தோம்னா 24, 4 6 24, 8 3 24, 6 4 24. அப்போ 4 8 12, 12 6 18/24, 18/24. அப்போ 3/4. அப்போ மொத்தமாக அவர் எவ்வளோங்க செலவு பண்ணுறாரு? 3/4 பங்கு செலவு பண்ணுறாரு. சேமிக்கும் தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ மொத்தம் அவர் செலவு செஞ்ச தொகை எவ்வளோன்னு பார்த்தா இந்த 3/4 வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஷார்ட்கட்டாக ஆன்சர் பண்ணணும், டைம் சேவ் பண்ணுங்கும்போது சேமிக்கும் தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போது ₹1 காசு வச்சுருக்காருன்னா அதில் 3/4 ரூபாய் செலவு பண்ணிட்டாருன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? ₹1/4 தான் இருக்கும். சரிங்களா? 3/4 பங்கு செலவில் வந்துடுது. இப்போ மீதி எவ்வளோ மீதி இருக்குங்க? 1/4 பங்கு தான் அவர்கிட்ட மீதி இருக்கும். அப்போது 1/4 × 54,000. 4ஆல் அடித்தா 1 4 4, மீதி 14, 3 4 12, மீதி 2 20ல் 5. அப்போது மீதி இருக்கக்கூடியது 13,500 ரூபாய் அவர்கிட்ட சேமிப்பாக இருக்கும். சரிங்களா? அப்போ அவர் சேமிக்கக்கூடிய தொகை எவ்வளோங்க? 13,500 அப்படிங்கிறது தான் ஆன்சர். எவ்வளோ செலவு பண்ணுறாருன்னு கூட்டிக்கிறோம். இப்படி கூட்டும்போது 3/4 பங்கு செலவு பண்ணுறாரு. அப்போது மீதி எவ்வளோ இருக்கும்? 1/4 பங்கு தான் இருக்கும். அப்போ 54,000 ரூபாயில் 1/4 பங்கு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 13,500 அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த கணக்கில் ஒரு பேனாவின் விலை ரூபாய் 10 மற்றும் ஒரு பென்சிலின் விலை ரூபாய் 3.50 எனில் பென்சிலின் விலைக்கும் பேனாவின் விலைக்கும் உள்ள விகிதத்தை காண்க. பேனா பென்சில் அப்படின்னு சொல்லி 2 சொல்கிறாங்க. பேனாவின் விலை ரூபாய் 10 அப்படிங்கிறாங்க. பென்சிலின் விலை ரூபாய் 3.5. அப்போ 10ஆல் பெருக்கிட்டோம்னா 135 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? 10ஆல் பெருக்கிட்டோம்னா 135ன்னு வந்துடும். இப்போ இதை காமனாக 5ஆல் வகுக்கலாம். அப்போ 20:7 அப்படிங்கிறது பேனாவுக்கும் பென்சிலுக்கும் உள்ள விலைகளின் விகிதம். ஆனால் கேள்வி என்ன கேட்குறாங்க? பென்சிலின் விலைக்கும் பேனாவின் விலைக்கும் உள்ள விகிதம் கேட்குறாங்க. அப்போ அப்படியே உல்ட்டாவாக மாற்றிக்க வேண்டியது தான். அப்போ 7:20 அப்படிங்கிறது சரியான விடை. 7:20 அப்படிங்கிறது சரியான விடை. கணக்கில் ஆன்சர் பார்த்துட்டு ஆன்சர் பண்ணும்போது ஆப்ஷனை கரெக்டாக படிக்கணும். இங்கே உல்ட்டாவாக மாற்றி பென்சிலின் விலைக்கும் பேனாவின் விலைக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. நான்கு தமிழ் புத்தகங்கள் மற்றும் 3 ஆங்கில அகராதியின் மொத்த விலை ரூபாய் 750. ஒரு ஆங்கில அகராதியின் விலையானது ஒரு தமிழ் புத்தகத்தின் விலையைப் போல 2 மடங்கு எனில் ஒரு தமிழ் மற்றும் ஒரு ஆங்கில அகராதியின் மொத்த விலை என்ன? கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா 4 தமிழ் புத்தகங்கள், டீன்னு வச்சுக்கலாம், தமிழுக்கு டீன்னு வச்சுக்கலாம்.
4 தமிழ் புத்தகங்கள் மற்றும் ஆங்கில அகராதி 3 ஆங்கில அகராதி. அப்போ 3 இங்கிலீஷ் டிக்ஷனரிக்கு ஈன்னு வச்சுக்கலாம். மொத்த விலை 750. ஒரு ஆங்கில அகராதியின் விலையானது ஒரு தமிழ் புத்தகத்தின் விலையைப் போல 2 மடங்கு. அப்போது தமிழ் புத்தகத்தின் விலையைப் போல 2 மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எனில் ஒரு தமிழ் மற்றும் ஒரு ஆங்கில அகராதியின் விலை என்னன்னு கேட்குறாங்க. ஒரு தமிழ் ஒரு ஆங்கில அகராதின்னு கேட்கும்போது டீயோட வேல்யூ என்ன, ஈயோட வேல்யூ என்னன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். இப்போ ஈன்னு இருக்கிற இடத்துல 2t அப்படின்னு நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் என்ட்ரி பண்ணோம்னா அப்போ 4t = 4t + 3 × 2t = 750. அப்போது 4t + 6t 3 × 2 6 = 750. இப்போது ரெண்டையும் கூட்டினோம்னா 10tன்னு வந்துடும். அப்போ t = 750/10 = 75. இப்போ டீயோட வேல்யூ என்னங்க 75. இப்போது e = 2t. அப்போ ஈயோட வேல்யூ என்ன, e = 2 × 75. டீயோட வேல்யூ 75ன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ஈயோட வேல்யூ 150. ஒரு இங்கிலீஷ் டிக்ஷனரியோட வேல்யூ 150. இப்போ என்ன கேட்குறாங்க, ஒரு தமிழ் மற்றும் ஒரு ஆங்கில அகராதியின் மொத்த விலை என்னங்கிறாங்க. தமிழ் 75 ரூபா, ஆங்கில அகராதி 150 ரூபா. அப்போ ரெண்டையும் கூட்டினோம்னா 225 ரூபா அப்படிங்கிறது சரியான விடை. அப்போ ஒரு தமிழ் மற்றும் ஆங்கில அகராதியின் மொத்த விலை 225 அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்த கணக்கு, ரஜினிஷ் குமார் இருவரும் 2 டஜன் மிட்டாய்களை 25%, 75% என்றவாறு பிரித்து கொள்கின்றனர். குமார் பெறும் மிட்டாய்களின் எண்ணிக்கை காண்க. ரஜினிஷ் குமார் அப்படின்னு 2 கேரக்டர் சொல்கிறாங்க. ரஜினிஷ் குமார் இவர் 25% மிட்டாயை எடுத்துக்கிறாரு, இவர் 75% மிட்டாயை எடுத்துக்கிறாரு. இப்போ மொத்தம் இருக்கக்கூடியது 2 டஜன். 2 டஜன் அப்படின்னா எத்தனைங்க, ஒரு டஜன்னா 12. அப்போ 2 டஜன்னா 24. இப்போது 25%, 24ல் 25%ங்கிறது எவ்வளோங்க, 6. 75%ங்கிறது 18. சரிங்களா, இதான் அவங்க எடுத்துக்கக்கூடிய மிட்டாய்களின் எண்ணிக்கை. மொத்தம் 24 மிட்டாய் இருக்குது. அதில் 25% எவ்வளோன்னு பார்த்தோம்னா 6. மீதி இருக்குது 18. 75% குமார் எடுத்துக்கிறாரு. இப்போது என்ன கேட்குறாங்க, குமார் பெறும் மிட்டாய்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் 18 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ராவ், கவுல், பன்சால் மற்றும் அகர்வால் ஆகியோர் கூட்டாக வியாபாரம் செய்கின்றனர். மொத்த முதலீட்டில் ராவ், கவுல், பன்சால் ஆகியோர் முறையே 1/3 பங்கு, 1/4 பங்கு, 1/5 பங்கும், மீதியை அகர்வால் அவர்களும் முதலீடு செய்கின்றனர். லாபத்தொகை 9,84,000 ஆனது முதலீட்டுக்கு தகுந்தாற்போல் பங்கீடு செய்யப்பட்டால் அகர்வால் அடைந்த லாபத்தொகை எவ்வளவு? மொத்தம் 4 பேர் சேர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. சரிங்களா, அதில் ஃபஸ்ட்டு ஒருத்தர் ராவ் எவ்வளோ பண்ணுறாருன்னா 1/3 பங்கு பண்ணுறார். அடுத்ததாக கவுல் எவ்வளோ பண்ணுறாருன்னா 1/4 பங்கு பண்ணுறார். அடுத்ததாக பன்சால் எவ்வளோ பண்ணுறாருன்னா 1/5 பங்கு பண்ணுறார். சரிங்களா, இதெல்லாம் போக மீதி இருக்கக்கூடியதை யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தா லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அகர்வால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறார். இப்போ இவங்க எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற போல் அவங்களுக்கு லாப சதவீதம் பிரிச்சிடுறாங்க. ஒன்று இதை 3 கூட்டிகிட்டு அந்த பர்சன்டேஜுக்கு எவ்வளவு 9,84,000 வருதோ அதை மைனஸ் பண்ணோம்னா ஆன்சர் கிடச்சிரும்.
அப்படி இல்லை அப்படின்னா அகர்வாலோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு பார்க்கணும். சரிங்களா? அப்படி பார்க்கணுன்னா என்ன பண்ணலான்னா இதை மூணையும் கூட்டிக்கலாம். கூட்டிட்டு ஒன்றுலேருந்து கழிச்சோம்னா அகர்வாலோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு கிடச்சிரும். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா இதை 3 மட்டும் கூட்டிட்டு என்ன வேல்யூ வருதோ அதில் இந்த 9,84,000, அதாவது இப்போ இதை 3 கூட்டினோம்னா என்ன கிடைக்கும்? 60 எல்சிஎம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டோம்னா 20 கூட்டல் 15 கூட்டல் 12 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ 20 15 35, 35 12 47/60 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இவங்க 3 பேரோட இன்வெஸ்ட்மெண்ட்டு 60ல் 47 மடங்கு. சரிங்களா? இவங்க 3 பேரோட இன்வெஸ்ட்மெண்ட்டு 60ல் 47 மடங்கு. அப்போ லாபம் எவ்வளோ போகணும்? 60ல் 47 மடங்கு லாபம் இவங்களுக்கு போயிடணும். மீதி அப்போ எவ்வளோ இருக்கும்? 13/60 மடங்கு தான் மீதி இருக்கும். சரிங்களா? ஒன்ஸு 47 மடங்கு அவங்க 3 பேர் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ 47 மடங்கு இதில் 60ல் 47 மடங்கு எவ்வளோன்னு பார்த்தோம்னா இவங்க லாபம் போக மீதி இருக்கக்கூடியது அகர்வாலுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இவங்க 3 பேர் சேர்ந்து 60ல் 47 மடங்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 60ல் 13 மடங்கு தான் அகர்வால் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்போது 60ல் 13 மடங்கு லாபத்தில் எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஆன்சர் கிடச்சிரும். சரிங்களா? 0க்கு 0 அடிச்சிடலாம். 1 6 6 மீதி 3, 38ல் 6 6 36 மீதி 2, 24ல் 4 முறை. அப்போ 16,400 பெருக்கல் 13, 16,400 பெருக்கல் 13. அப்போ அகர்வாலோட லாபம் எவ்வளோங்க வரும்? பெருக்கணும்னா 2,13,200, 2,13,200 அப்படிங்கிறது சரியான விடை. அப்படி இல்லைன்னா இந்த 9,84,000 47 × 60ஆல் பெருக்கிட்டு வர வேல்யூவை இதிலேருந்து கழிச்சோம்னாலும் நமக்கு என்ன கிடைக்குன்னா 2,13,200 அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன்சராக கிடைக்கும். அடுத்த கணக்கு, 2 புடவை மற்றும் 4 சட்டை துணிகளின் மொத்த விலை ரூபாய் 1,600. 2 புடவை மற்றும் 4 சட்டை துணிகளின் மொத்த விலை ரூபாய் 1,600. இதே ரூபாயில் ஒரு புடவை மற்றும் 6 சட்டை துணியை வாங்கலாம் எனில் 12 சட்டை துணிகள் மற்றும் வாங்க எவ்வளவு பணம் தேவைப்படும்? புடவை சட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. புடவைக்கு எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், சட்டை ஒய்ன்னு வச்சுக்கலாம். 2 புடவை அப்போ 2x கூட்டல் 4 சட்டை 4y, மொத்த விலை 1,600. சரிங்களா? அடுத்து என்ன சொல்கிறாங்க? இதே ரூபாயில், அப்போ அதே 1,600 ரூபாயில் ஒரு புடவை மற்றும் 6 சட்டை வாங்கலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இப்போ 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 2 மெத்தடில் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஒன்று எக்ஸ் ப்ளஸ் ஆர்ஒய் ஈக்குவல் டு 1,600 இருக்குது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1,600 மைனஸ் ஆர்ஒய்ன்னு போட்டு ஒய்க்கு பதிலாக எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்படி இல்லையா செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் பெருக்கலாம். பெருக்கணும்னா என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட் ஈக்குவேஷனை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். என்ன இருக்குது? 2x ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 1,600. இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷனை மட்டும் 2ஆல் பெருக்கணும்னா என்ன கிடைக்கும்? 2x ப்ளஸ் 12y ஈக்குவல் டு 3,200. சரிங்களா? இப்போது மைனஸ் 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 2x 2x, அப்போ 12yயில் 4y போயிடுச்சுன்னா மீதி இருக்கக்கூடியது 8y. 3,200 1,200 போயிடுச்சுன்னா மீதி 1,600. அப்போ y ஈக்குவல் டு 1,600 8ஆல் வகுத்தோம்னா 200. அப்போ ஒரு சட்டை துணியின் விலை 200 ரூபா அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. y ஈக்குவல் டு 200. இப்போ இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணலாம். x ப்ளஸ் y ஈக்குவல் டு 200. அப்போ 6 × 200
6 × 200 = 1600. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னங்க வரும்? 1600 மைனஸ் இந்த பக்கம் 6200 1200. அப்போ 1600 மைனஸ் 1200ன்னு வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 400 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 400. இப்போ என்ன கேட்குறாங்க? 12 சட்டை துணி. ஆக்சுவலாக நம்ம எக்ஸோட வேல்யூவே கண்டுபிடிச்சிருக்க தேவையில்லை. அவங்க கேட்குறது என்ன? 12 சட்டை துணிகள் மட்டும்தான் கேட்குறாங்க. சட்டை துணி என்னென்னு வச்சுக்கிட்டோம்? ஒய்ன்னு வச்சுக்கிட்டோம். ஒய்யோட வேல்யூ முன்னாடியே 200 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஒரு சட்டை துணி 200 12 சட்டை துணி எவ்வளோ வரும்? 12 × 200 2400 ரூபாய். 2400 ரூபாய் அப்படிங்கிறது தான் சரியான விடை. 2400 ரூபாய் அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்த கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஒரு பணியாளர் வருடத்தின் முதல் 8 மாதங்களில் சராசரி ரூபாய் 2500ஐயும் அடுத்த 4 மாதங்களில் சராசரி ரூபாய் 1500 செலவு செய்கிறார். அவர் அந்த ஆண்டில் ரூபாய் 10,000 சேமித்தார் எனில் அவரது மாத ஊதியம் என்ன? என்ன பண்ணுறாரு? மொதல் 8 மாதத்தில் 2500 ரூபாய் சம்பாதிக்கிறார். ஃபஸ்ட்டு 8 மாதத்தில் 2500 ரூபாய் சம்பாதிக்கிறார். அப்போ ஆவரேஜாக 2500 ரூபா சம்பாதிக்கிறாருன்னா 8 மாதத்துக்கு சேர்த்து எவ்வளோங்க சம்பாதிச்சிருப்பார்? 20,000 ரூபாய் சம்பாதிச்சிருப்பார். 8 × 25 200. அப்போ 20,000 ரூபாய் சம்பாதிச்சிருப்பார். அடுத்த 4 மாதம், 8 மாதங்கள் போக மீதி இருக்கக்கூடிய 4 மாதங்களில் எவ்வளோ சம்பாதிக்கிறார்? ஆவரேஜாக 1500 ரூபாய். செலவு செய்கிறார். சரிங்களா? செலவு செய்கிறார். அப்போது மொதல் 8 மாதத்தில் மொத்தம் எவ்வளோ செலவு செய்கிறாரு? 20,000 ரூபாய் செலவு செய்கிறார். அடுத்த 4 மாதத்தில் எவ்வளோ செலவு செய்கிறாரு? மாதத்துக்கு 1500 ரூபாய் செலவு செய்கிறார். அப்போ எவ்வளோ செலவு பண்ணியிருப்பார்? 6000 ரூபாய் செலவு பண்ணியிருப்பார். எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாருங்க? 6000 ரூபாய் செலவு பண்ணியிருப்பார். அப்போ மொத்தமாக அந்த வருஷத்தில் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காருங்க? 26,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கார். ஓகேவா? ஃபஸ்ட்டு 8 மாதத்தில் மாதம் 2500 ரூபா ஆவரேஜாக செலவு பண்ணுறாருங்கிறப்போ 8 மாதத்துக்கு சேர்த்து 20,000 ரூபாய் செலவு பண்ணியிருப்பார். அடுத்த 4 மாதங்களில் ஆவரேஜாக 1500 ரூபா செலவு பண்ணுறாரு. அப்போது ஒரு மாதத்துக்கு 1500 ரூபா ஆவரேஜுங்கும் போது 4 மாதத்துக்கு 6000 செலவு பண்ணியிருப்பார். அப்போ மொத்தம் அவர் எவ்வளவு செலவு பண்ணியிருப்பார்? 26,000 ரூபா செலவு பண்ணியிருப்பார். அவர் அந்த ஆண்டில் 10,000 சேமித்தார். 26,000 ரூபா செலவு பண்ணிவிட்டு 10,000 ரூபா சேமிக்கிறார். அப்போ மொத்தம் எவ்வளோ சம்பாதிச்சிருக்காரு? 36,000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கார் ஒரு வருஷத்தில். அவங்க என்ன கேட்குறாங்க? அவரது மாத ஊதியம் என்ன அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு வருஷத்தில் 36,000 ரூபாய் சம்பாதிச்சிருக்காருன்னா மாத ஊதியம் வேணுன்னா என்ன பண்ணலாம்? 12ஆல் வகுத்துக்கலாம். இப்போ 1 12 12 3 12 36. இப்போ 3000 ரூபாய் அப்படிங்கிறது அவருடைய மாத ஊதியம். சரிங்களா? அவருடைய மாத ஊதியம் 3000 அப்படிங்கிறது தான் சரியான விடை.